10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நாம இந்த வீடியோவுல பிதாகரஸ் தேற்றம் எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம். ஒரு தேற்றத்துல கூற்று நிரூபணம் 2 பகுதிகள் இருக்கும். கூற்றும் படமும் நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. கூற்று என்ன சொல்லுது பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பிதாகரஸ் தேற்றத்தை நாம நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கோம். எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் இப்படி நாம பயன்படுத்தியிருக்கோம். கர்ணம்னா என்ன? ஒரு செங்கோண முக்கோணத்துல செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கத்தை கர்ணம்னு சொல்லுவோம். இந்த படத்துல பிசிங்கிறது கர்ணம், சரிங்களா? ஏங்கிற கோணம் 90 டிகிரி. அதனால 90 டிகிரிக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கம் கர்ணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம். இந்த கர்ணத்தை வர்க்கப்படுத்தினா அது எதுக்கு சமம்னா மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த முக்கோணத்துல கர்ணம் போக மீதி 2 பக்கங்கள் இருக்கு இல்லையா? ஏபிங்கிற பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் இருக்கு. இந்த 2 பக்கங்களையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமம் அப்படின்னு பிதாகரஸ் தேற்றம் சொல்லுது. பிதாகரஸ் தேற்றம் நமக்கு ஏற்கனவே தெரியும், புதுசா ஒன்னும் படிக்கல. அதை நாம நிரூபிக்கிறோம். கொடுக்கப்பட்டவை நிரூபணத்துல முதல்ல நாம கொடுக்கப்பட்டவை எழுதுவோம். இந்த கூற்றுலயே சொல்லியிருக்கோம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் அப்படின்னா நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? முக்கோணம் ஏபிசியில் ஏ 90 டிகிரி. இது முக்கோணம் ஏபிசி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுல எந்த கோணம் 90 டிகிரின்னு நாம சொல்லியிருக்கோம். கோணம் ஏ 90 டிகிரி. அடுத்து பாருங்க, எதை நிரூபிக்கணும்? கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். உங்க படத்துல கர்ணம் எது? பிசி இல்லையா? அப்படின்னா பிசி ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர். இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு பக்கம் என்ன? ஏசி ஸ்கொயர். இததான் நாம எப்படி எழுதியிருக்கோம்? ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் பிசி ஸ்கொயர். அமைப்பு நாம ஒரே ஒரு கோடு வரைஞ்சிருக்கோங்க பாருங்களேன். ஏயிலிருந்து ஏடிங்கிற கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரிய உருவாக்கும். ஏடி செங்குத்து பிசி வரைக. இதை எப்படி நம்ம படிக்கணும்? செங்குத்துன்னு படிக்கணும். அட்டவணைக்கு வாங்க. முதல்ல நாம என்ன சொல்றோம்? முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிபிஏவை ஒப்பிடுக. படத்துல பாருங்க, முக்கோணம் ஏபிசிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம். முக்கோணம் டிபிஏ எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கிற இந்த குட்டி முக்கோணம் தான் டிபிஏ. அதுல டிங்கிற முனையை நம்ம மேல தூக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இந்த ஏடிபி அப்படிங்கிற இந்த முக்கோணத்தை நாம டிங்கிற இந்த புள்ளிய மேல இருக்கிற மாதிரி, அதாவது இந்த டியை தூக்கி மேல விட்டுருக்கோம். அப்படின்னா டி மேல போயிருங்களா? பி இங்கேயே தான் இருக்கும். ஏ எங்க வந்துரும்? இங்க வந்துரும். சரிங்களா? இப்ப இந்த 2 முக்கோணத்தை நாம ஒப்பிடுறோம். பாருங்க, முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிபிஏ. இந்த 2 முக்கோணத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது கோணம் பிங்கிறது 2 முக்கோணத்துக்கும் ஒண்ணுதான். சரிங்களா? இங்கேயும் பி தான் இருக்கு, இங்கேயும் பி தான் இருக்கு. இங்க இருந்தா கட் பண்ணி எடுத்து நாம இங்க வச்சிருக்கோம். அதனால கோணம் பி பொதுவானது. அடுத்து மேல இருக்க கோணத்தை பாருங்க. இந்த கோணத்தை பாருங்க. இந்த கோணம் செங்கோணம் இல்லையா? இங்க செங்கோணம் தானே, அதை தானே எடுத்து நாம இங்க வரைஞ்சிருக்கோம். இந்த பெரிய படத்துல கோணம் பிஏசிங்கிறது செங்கோணம். இந்த சின்ன படத்துல கோணம் பிடிஏங்கிறது செங்கோணம். கோணம் பிஏசி சமம் கோணம் பிடிஏ சமம் 90 டிகிரி. காரணம் என்னன்னு பாருங்க. கோணம் பிஏசி 90 டிகிரிங்கிறது கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட வேலை நம்ம அதான் எழுதியிருக்கோம். ஏ சமம் 90 டிகிரி. கோணம் பிஏசி சமம் 90 டிகிரி கொடுக்கப்பட்டது. மற்றும் கோணம் பிடிஏ, கோணம் பிடிஏங்கிறது இங்கிருந்து நம்ம வெட்டி எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் இல்லையா? இது வந்து 90 டிகிரி அமைப்பில் இருந்து நம்ம எப்படி வரைஞ்சோம்? ஏடி பிசிக்கு செங்குத்தா வரைஞ்சோம். அதனால இந்த பக்கம் இருக்கிற கோணம் 90 டிகிரியா தான் இருக்கும். இப்போ 2 கோணங்கள் சமம். இந்த பெரிய முக்கோணத்துல இந்த சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கிட்ட போது 2 கோணங்கள் சமம். அதனால ஆட்டோமேட்டிக்கா 3வது கோணமும் சமம் தான். 3 கோணங்களும் சமமெனில் அந்த 2 முக்கோணங்களும் படி ஒத்தவை. நம்ம 9வதுல படிச்சிருக்கோம். அதனால முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் டிபிஏவும் வடி ஒத்தவை. வடி ஒத்தவை அப்படின்னா
அவற்றின் பக்கங்களின் விகிதங்கள் சமம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பக்கங்களை நாம ஒப்பிடுவோம். பாருங்க, இந்த இடது பக்கம் வாங்க. இங்க ஏபி, இங்க என்ன இருக்கு? டிபி, அதாவது பிடி. ஏபி பை பிடி சமம் அடிப்பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி பை ஏபி. சரிங்களா? அதாவது நம்ம இடது பக்கம் இருக்க பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் ஒப்பிடுறோம். ஏபி பை பிடி சமம் பிசி பை ஏபி. அடுத்த லைன்ல இதை நாம குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். ஏபி பெருக்கல் ஏபி, ஏபி ஸ்கொயர். இதை கொண்டு வந்து இங்க பெருக்கும் போது என்னவாகும்? அங்க ஏற்கனவே பிசி இருக்கு, அது கூட பிடியை கொண்டு நம்ம பெருக்குவோம். பிசி பெருக்கல் பிடி. இது சமன்பாடு 1. அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்ப என்ன பண்றோம்? இந்த பெரிய முக்கோணமும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு மஞ்சள் கலர் முக்கோணம், இதுவும் வடிவொத்தவை அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதோட கோணங்கள் சமம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இங்க இருக்கிற முக்கோணம் ஏடிசிய எடுத்து நாம இங்க வரைஞ்சிருக்கோம். அதுல டிங்கிற இந்த புள்ளிய மேல தூக்கி விட்டு நாம வரைஞ்சிருக்கோம். இது டி. அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? நமக்கு ஏ இருக்கும், இந்த பக்கம் சி இருக்கும். டிங்கிற புள்ளிய மட்டும் அப்படி மேல தூக்கி விட்டு கொஞ்சம் திருப்பி இந்த படத்தை நாம வரைஞ்சிருக்கோம். முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஏசிய பாக்குறோம். 2வது பாயிண்ட் பாருங்க. முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஏசிய ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிடும்போது இந்த கோணத்தை பாருங்க. சிங்கிற கோணம் இங்க இருக்கிற கோணம் தான் இங்கேயும் இருக்கு இல்லையா? ஏன்னா இதை தான் வெட்டி எடுத்து இங்க வச்சிருக்கோம். அப்ப கோணம் சி பொதுவானது. அடுத்து மேல இருக்கிற இந்த கோணத்தை பாருங்க. இது செங்கோணம். இங்கேயும் இது செங்கோணம் தான் இல்லையா? இங்க இருந்து தானே எடுத்துட்டு வந்தோம். சோ இதுவும் செங்கோணம் தான். இதை நம்ம எப்படி படிப்போம்? கோணம் பிஏசி சமம், இந்த பக்கம் படிக்கும்போது கோணம் ஏடிசி சமம் 90 டிகிரி. கோணம் பிஏசி சமம் கோணம் ஏடிசி சமம் 90 டிகிரி. மேல இருக்க அதே காரணம் தான் இங்கேயும். கோணம் பிஏசி சமம் 90 டிகிரி கொடுக்கப்பட்டது மற்றும் கோணம் ஏடிசி 90 டிகிரிங்கிறது அமைப்புல இருந்து நம்ம எழுதணும். அமைப்புல இருந்துன்னா ஏடி செங்குத்து, பிசி நம்ம வரைஞ்சோம் இல்லையா? செங்குத்து அப்படின்னா இந்த பக்கம் இருக்கதான் 90 டிகிரி தான், இந்த பக்கமும் 90 டிகிரி தான். அதனால இந்த கோணம் 90 டிகிரி. இப்ப பாருங்க, இந்த பெரிய முக்கோணத்தை இந்த சின்ன முக்கோணத்தையும் ஒப்பிடும்போது இதனுடைய 2 கோணங்கள் சமம்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா 3வது கோணமும் சமம். ஏஏ விதிமுறைப்படி முக்கோணம் ஏபிசி வடிவொத்தவை, முக்கோணம் டிஏசி வடிவொத்தவை அப்படின்னா அவற்றின் பக்கங்களின் விகிதங்கள் சமம். அது நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப எந்த பக்கத்தெல்லாம் ஒப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்பக்கம் பிசி பை ஏசி சமம் வலது பக்கம் இருக்கிற பக்கம் ஏசி பை டிசி. முன்ன பண்ண மாதிரியே குறுக்கு பெருக்கல் பண்றோம். பண்ணும்போது ஏசியவும் பெருக்கும் போது நமக்கு ஏசி ஸ்கொயர் கிடைக்குது. இங்க ஏற்கனவே பிசி இருக்கு, அது கூட நாம டிசிய கொண்டு பெருக்கிறோம். பிசி பெருக்கல் டிசின்னு நமக்கு கிடைக்குது. இப்ப பாருங்க, இங்க சமன்பாடு 1 போட்டிருக்கோம், இங்க சமன்பாடு 2 போட்டிருக்கோம். சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுறோம். அப்ப கூட்டும்போது சமன்பாடு 1ல இடது பக்கம் ஏபி ஸ்கொயர் இருக்கு, சமன்பாடு 2ல இடது பக்கம் ஏசி ஸ்கொயர் இருக்கு. ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் வலது பக்கம் கூட்டும்போது பிசி பெருக்கல் பிடி அதை எடுத்து இங்க எழுதியிருக்கோம், பிசி பெருக்கல் டிசி அதை எடுத்து இங்க எழுதியிருக்கோம். இந்த ரெண்டுலையும் பாருங்க, பொதுவா என்ன இருக்கு? பிசி இருக்கு. இங்கேயும் பிசி இருக்கு, இங்கேயும் பிசி இருக்கு. பிசியை பொதுவா எடுத்து வெளியே வச்சுக்கிறோம். உள்ள பிடி பிளஸ் டிசி இருக்கு. பிடி பிளஸ் டிசி. இப்போ படத்துக்கு வாங்க. படத்துல பிடி பிளஸ் டிசி என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இங்க பாருங்க, இது பி, இது டி. பிடி கூட்டல் டிசி. அதாவது இந்த கோட்டு துண்டையும் இந்த கோட்டு துண்டையும் கூட்டும் போது நமக்கு முழுசா பிசி கிடைக்குது. பிடி கூட்டல் டிசி என்ன? பிசி. அதனால இந்த இடத்துல பிடி கூட்டல் டிசி, அந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? பிசின்னு போடுறோம். பிசி பெருக்கல் பிசி என்ன? பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் பிசி ஸ்கொயர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நாம என்ன நிரூபிக்கணும்? ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் பிசி ஸ்கொயர்னு தான் சொல்லணும் இல்லையா? அதை நாம நிரூபிச்சிருக்கோம். எனவே தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. எழுதிட்டீங்கன்னா 5 மதிப்பெண்கள் நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறுபடியும் நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு முதல்ல புரியாத விஷயங்கள்லாம் 2வது பார்க்கும்போது புரியும், 3வது பார்க்கும்போது புரியும். எப்படினாலும் நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேற்றத்தை நீங்க படிங்க, எழுதுங்க. 5 மதிப்பெண் வாங்குங்க. நன்றி மாணவர்களே.